நிறைய நண்பர்கள் வந்து பரவாயில்ல, நீங்கள் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் கனியக்காவை விட்டு கொடுக்கல, பேசலை, இதே மாதிரி இருங்க, வெளியில் கொண்டு வராதிங்க, மீடியாக்குள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொன்னீங்க நிறைய நண்பர்கள். அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வீட்டு பிரச்சனையாக ஒரு இதை யோசிச்சா மட்டும்தான் அவங்க வந்து இதை பெருசாக்கக்கூடாது, அவங்க அவங்க மறுபடியும் சேரணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி நினச்ச நல்ல உள்ளவங்களுக்கு முதல்ல இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். எல்லா யூடியூபர்ஸுமே கனி மணி அவங்க சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. கப்பிள் விளாகர்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு மனசுக்குள்ளே வர்றது வந்து நம்ம கனிமணி அவங்க தான். ஸோ அவங்களோட வீடியோஸ், அவங்களோட இன்டர்வியூஸ்க்கு கீழே வர கமெண்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, 2 பேரும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. அதை 2 பேருமே படிக்கவும் செஞ்சு தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு 1 வீக்காகவே வந்து மணி அப்புறம் கனி இவங்கள 2 பேரோட இன்டர்வியூஸும் வந்து நிறைய சேனல்ஸில் போயிட்டுருக்கு. கலாட்டா, பிஹைண்ட் வுட்ஸ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் போயிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட கேட்ட 3 முக்கியமான கேள்விகளுக்கு அவங்க எவ்வளோ அழகாக பதில் சொல்லியிருந்தாங்க. இவங்க லைஃப்பில் இனிமேல் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா, சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். மணி அவங்க கிட்ட ஒரு ஆங்கர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து கனியை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுற பிளானில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து ஒரு ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம மணி ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, கனி இருந்த இடத்துல இனிமேல் கனியும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக வேறு எந்த பெண்ணும் வரமாட்டாங்க. ஒருவேளை எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும், என் லைஃப்பை வேறு மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா நான் எப்பயோ பண்ணியிருந்திருப்பேன். பட் என்னோடய இன்டென்ஷன் ஃபுல்லாகவே என்னோடய கரியர் மேலே மட்டும்தான் இருக்குது. சினிமா துறையில் சாதிக்கணும், ஏதாவது ஒரு துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய நோக்கமாக இருக்கே தவிர, கனியை விட்டுட்டேன், கனிக்கு பதிலாக வேறு ஒரு பெண் கூட வாழலாம் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், என் லைஃப்பில் கனியும் திரும்ப வரமாட்டாங்க, கனிக்கு பதிலாக வேறு எந்த பெண்ணும் வரமாட்டாங்க அப்படின்னு மணி சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னால் எப்படி? எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதுக்காக வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து மணிக்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க, மணி மாமா நான் உங்களோட ஃபேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை ஏமாற்றிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை கேட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னால் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் எனக்கு அந்த குழந்தை கேட்ட கேள்வி செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஒருவேளை நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க கமெண்ட்ஸில், நிறைய பேர் வந்து சேர்ந்து வாழுங்க, ஒன்றா வாழுங்க, இருக்கிற என்ன ப்ராப்ளம்னாலும் எல்லாத்தையும் தூக்கி தூரமாக போட்டுட்டு லைஃப்பில் 2 பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் வாழ்ந்தேன்னு சொன்னால், எங்களுக்குள்ளே வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் வந்து அவளை குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும். அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னை பற்றி. நான் அவளை குத்தி காமிச்சிட்டே இருப்பேன். ஒன்றா இருந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் தனித்தனியாக அவங்க வேலையை அவங்களும் என் வேலையை நானும் பார்க்குறது நல்லதாக எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு யாரையாவது, கனி வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நெத்தியில் அடித்த மாதிரி தன்னோட பதிலை சொல்லியிருந்தார். இந்த பதில் வந்து கேட்க கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் அவரோட முடிவில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. இன்னொரு இன்டர்வியூவில் கனிக்கிட்ட கேட்டிருந்தாங்க. கனிக்கிட்ட என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பொண்ணு, உங்கள் வீட்டில் ஆண்கள் யாருமே கிடையாது, அம்மா அப்பாவும் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க, அப்புறம் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, உங்கள் குழந்தை மகிழினி இருக்காங்க, உங்கள் ஆயா இருக்காங்க, இப்படி எல்லாமே பெண்களாக இருக்கிற இடத்துல சோஷியல் மீடியாவில் போய்ட்டு நீ டான்ஸ் பண்ணு, அதன் மூலமாக வர இன்கம் வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார்? இந்த வேலையை செய்கிறதுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கனியும் சக்தியும் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் சோஷியல் மீடியாவில் டான்ஸ் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறோம், இதை பற்றிலாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது எங்கள் அப்பா இல்லை நீங்கள் அதை செய்யவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னோட கணவரான மணி அவங்க தான். அவங்க வந்து என்னோடய அப்பாட்ட இல்லை இது ரொம்ப நல்ல தொழில் தான், இது நல்ல வேலை தான், இதை வந்து நானும் அவளும் சேர்ந்து செய்கிறதுனால இதனால் எந்த பிரச்சனையும் வராது, நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்கம்க்கும் அந்தளவுக்கு பிரச்சனை வராது, யாரும் கனியை தப்பாக பேச மாட்டாங்க, பேசினாலும் என்னையும் சேர்த்து தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு புரிய வச்சு இன்றைக்கி நாங்கள் தனியாக சம்பாதிக்கிறோம், தனியாக குடும்பத்தை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோட கணவரான
மணி தான் அப்படின்ற மாதிரி கனி சொல்லியிருந்தாங்க. அது கூடவே சேர்த்து எங்கள் அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லாத சூழ்நிலைகளில் பணம் பத்தலை, பண பிரச்சனைகள் இருக்குன்னும் போதும் மணி வந்து நிறைய பண உதவிகள் செஞ்சுருக்காரு. ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு தூக்கணும், மாடியிலேருந்து கீழே தூக்கிட்டு போகணும், ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகணும், அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் எங்கேயுமே அரேஞ்ச் பண்ண முடியல அவரோட மருத்துவ செலவுக்கு அப்படின்னும் பொழுது அவர் உடம்புல இருக்கிற நகைகள் எதுவாக இருந்தாலும் கழட்டி அடகு வச்சுட்டு மாமனாரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஸோ என் கணவர் எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி தான் கனி பேசியிருந்தாங்க. கனியோட அந்த ஏக்கம் இருக்குல்ல, நம்ம மணியை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம் வந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களோட அந்த பதில். இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தாங்களோ தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாலும் கூட அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு மணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கனி வந்து இல்லை பேசலாம், மறுபடியும் ஒன்றா வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாலும் இவங்களை சேர்த்து வைக்க போகிறது காலமா கடவுளா அப்படின்ற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் தான். கனி வந்து தன்னோட அப்பாவை எப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரோ அது மாதிரி தான் மணியும் தன்னோட தாயை வந்து குழந்தை மாதிரி தான் பார்த்துப்பாராம். அவர் ஒரு 6 வயசில் இருக்கும்போதே தன்னோட தாய் வந்து கணவரை இழந்து விதவை ஆகுறாங்க. விதவை ஆகுறது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை இல்லையா? ஸோ விதவை ஆனாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி தங்காதீங்க, நீங்கள் தங்குனீங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்துட்டு போகும்பொழுது எந்த சுப காரியங்களும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் அவங்கள ஒதுக்கி தள்ளுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் மணி வந்து வளர்றாரு. அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அம்மாவை வந்து கைவிடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். அதன் பிறகு ஒரு 20,000 சம்பளத்துக்கு நிறைய ப்ரைவேட் சேனல்ஸில் வேலை பார்க்குறாரு. அந்த சம்பளம் பத்தலை, வேறு வழி இல்லாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கப்பிள்ஸ் vlogs நிறையா பண்ணுறாங்க. நிறைய மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி இருக்குது. பணத்துக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற நேரத்தில் நண்பர்களால் சில பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனையின் காரணமாக ஒரு 2-3 டைம் வந்து மணியும் வந்து கனியை வந்து வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க. பட் இது வந்து சரியாக வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மணி வந்து இல்லை இனிமேல் நான் வந்து வாழ்கிறதா இல்லை, நான் வந்து என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவரோட எண்ணம் ஃபுல்லாகவே வந்து கரியர் பற்றி தான் இருந்திருக்கு. ஒரு சினிமாவில் அச்சீவ் பண்ணணும், இல்லை வேறு எதுலையாவது பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவரோட எண்ணமாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு நிறைய வீடியோஸ் போடுறாரு, நல்ல ரீச் கிடைக்குது, நிறைய சப்போர்ட் கிடைக்குது, நிறைய அவார்ட்ஸ் கொடுக்க கூப்பிட்றாங்க. முக்கியமாக ஈரோடில் ஒரு நல்ல அவார்ட் கொடுக்க கூப்பிட்றாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த அவார்டை வந்து என்னோட அம்மா கையில் தான் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, ஒரு தாயை வந்து விதவைன்னு ஒதுக்கி தள்ளின அத்தனை பேருக்கும் என்னோட தாய் இருந்ததுனால தான் என்னால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியப்படுத்தணும், மீடியா மூலமாக தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். எல்லார் வீட்லேயும் விதவை அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்கிறது தான். எல்லார் வீட்லேயும் திடீர்னு ஒரு இறப்பு வர்றது அதை நம்மளால் தடுக்க முடியாது. அப்படி வருதுன்ற காரணத்துக்காக அவங்கள வந்து ஒதுக்குறது, அவங்கள மோசமாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீடியா மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் எங்கள் அம்மா கையால் நான் அவார்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் அவருக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருக்கு பிடிச்ச வேலையை அவர் சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை நான் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்கேன். இதுக்கிடையில் காதல், கல்யாணம் இதை பற்றிலாம் நான் நினைக்கிறதாவே இல்லை அப்படின்னு தன்னோட வருத்தத்தையும் தன்னோட வேதனையையும் சொல்லியிருந்தார். எது எப்படி இருந்தாலும் மணியும் கனியும் சேரணும்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கும். ஏன்னா ஒரு 1,00,000 பேரோட ஆசை அதுவாக இருந்ததுன்னா மேபி அந்த ஆசைக்கு கடவுளும் காலமும் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? தேங்க்யூ அண்ட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.